இப்போ எதுக்கடா சம்மந்தம் இல்லாமல் சிரிக்கிறேன்னு நினைக்கலாம். இருக்கு, சம்மந்தம் இருக்கு. அதாவது இந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல. வடிவேல் வந்து வண்டியை பார்த்துக்கிட்டு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல, ஒவ்வொன்றா வந்து பக்கத்தில் இருக்கிற உடச்சிக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு எதுக்குடா நீ ஒவ்வொன்றா உடச்சிட்டு கிடக்க இரு அப்படின்னு பெட்ரோலை தூக்கி வண்டி மேலே ஊற்றி விட்டு கொளுத்தி விட்டுருவாங்க. இல்லை, வண்டி ஒரேடியாக புகஞ்சிரும். அந்த மாதிரி தான் இப்போ பெட்ரோல் வந்து எம்பிட்டு விலைன்னு தெரியுமா? 108 ரூபா. டீசல் விலை 99 ரூபாய் 78 பைசா. அதாவது எதுக்கு இப்படி கொஞ்சம் நெஞ்சமாக வந்து 5 பைசா 10 பைசா 20 பைசான்னு ஏற்றிட்டு கிடக்காட்டி ஒரேடியா 150 ரூபாய்ன்னு சர்றன்னு ஏற்றிட வேண்டியதானே. ஒரேடியா முடிஞ்சிரும் இல்லை? நாங்களும் பெட்டு விட்டு கம்முன்னு நடந்து போயிடுவோம், சைக்கிளில் போயிடுவோம். இல்லை, காரணம் என்ன? ஏதோ ஒரு நாட்டில் போர் நடக்குது, அதனால டிமாண்ட் அதிகமாகுதுன்னு விலையை ஏற்றுறீங்க. சப்போஸ் அதெல்லாமே குறைஞ்சிது அப்படின்னா விலையை குறைப்பீங்களா? என் கேள்வி அதுதான். போர் நிறுத்திட்டாங்க, டிமாண்ட் குறைஞ்சிருச்சுன்னா விலையை குறைப்பீங்களா? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா, சும்மா ஒரு டீ கடைக்கு போகிறோம், ஏதோ ஒரு நாள் பால் விலை ஏறிடுச்சுன்னு 2 ரூபா ஏற்றுவாங்க. சப்போஸ் பால் விலை குறைஞ்சதுக்கப்புறம் 2 ரூபாய் குறைக்கணும் இல்லை? குறைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் கடல் எண்ணெயாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் விலை ஏற்றுவாங்க, குறைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நிற்க போகுது. இன்னொரு இலங்கையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறித்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.